ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஃபேர்ஸ் க்ளவுட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லின்னு சொல்லிட்டு 3 வந்துட்டு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போது டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிஏ கண்டென்ட் வந்துட்டு டெய்லி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக குவிசஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த குவிசஸ்மே எல்லாமே வந்து டெப்த் குவிசஸாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிஐபி நியூஸ் ஆர்டிகல்ஸை கவர் பண்ணியுமே வந்து டெய்லி ஆர்டிகல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டெய்லியே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வீக்லி கண்டென்ட் நீங்கள் எடுத்து படிக்கலாம். வீக்லி கண்டென்ட் வந்துட்டு சிஏ கண்டென்ட் பிடிஎஃபாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது போக டாப் 60 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து அந்த வீக்கில் கவர் ஆனதை வந்து கவர் பண்ணுறாங்க. குவிசஸ்க்கான கண்டென்ட் டைப்பில் கவர் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வீக்லியும் இல்லை, நம்ம ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் இருக்கோம், மந்த்லி தான் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மந்த்லி சிஏ பிடிஎஃப்பும் இருக்குது. அதிலே 2 தான் இருக்குது. பேக்கெட் பிடிஎஃப் இருக்குது. பேக்கெட் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா லைக் டீட்டெயில்டு கண்டென்ட் இல்லாமல் ஷார்ட் டேர்மில் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் இருக்கோம் அப்படின்னா மந்த்லி சிஏ பேக்கெட் பிடிஎஃப் வந்து படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் அது போக மந்த்லி சிஏ வந்துட்டு ஸ்டாட்டிக் ஜிகே பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது போக மந்த்லி பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் கண்டென்ட் பிடிஎஃப், அடுத்தது பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் குவிசஸ்மே வந்துட்டு 130 கொஷின்ஸ் பெர் மந்த் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் சிஏ எக்ஸாம் பிடிஎஃப் வந்து பர்டிகுலர் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான குவிசஸ்மே வந்து அது பர்டிகுலரான எக்ஸாமுக்கான சிஏவும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 100 குவிசஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கோர்சஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலையுமே வந்து இருக்குது. அண்ட் இது போக உங்களுக்கு வீடியோவே வந்து நம்மளுக்கு யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா டெய்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து இப்போ நம்ம கண்டென்ட் படிக்கிறப்போ நிறைய பேராகிராஃபாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்சஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் நோட்ஸ் எடுத்து நீங்கள் அதையுமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளான்ஸ் வந்து கண்டென்ட் பிடிஎஃப் படிச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கிளிக் பண்ணி படிக்கிறப்போ என்ன ஆகும்னா இன்னமும் நல்லா மனப்பாடாகும். பிகாஸ் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிறது நமக்கு நல்லாவே வந்து மனப்பாடாகும். ஓகேவா. ஸோ நீங்கள் அதுவுமே வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கோர்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அஃபேர்ஸ் க்ளவுட். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ரிலேபிளாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய கோடு PK10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அந்த கோடை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்மே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எப்படி படிக்கணும், அதில் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவுமே வந்து நான் வந்து கொடுத்துருந்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் அதை எப்படி படிக்கலாம், அதாவது ஒரு 3 மெத்தட் நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லிடுறேன். லைக் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணணும். டெய்லி கண்டென்ட் பிடிஎஃபோ இல்லை வீக்லி கண்டென்ட் பிடிஎஃபோ இல்லை மந்த்லி சிஏ பிடிஎஃபோ எடுக்கிறீங்க. ஒரு டீட்டெயில்டு ஒரு வியூ, ஒரு 2 minutes ஆர் 3 minutes டீட்டெயில்டு ஒரு கிளான்ஸ் போய்க்கணும். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, லைக் நேஷ்னல் நியூஸஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னலில் இதெல்லாம் இங்கே அட்டன் பண்ணியிருக்காங்க. மக்கப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கோ த்ரூ தான் பண்ணணும். கோ த்ரூ பண்ண பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் ரிவர்ஸ்க்கு ஃபஸ்ட்லேருந்து வந்து ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கண்டென்ட்டை படித்து அந்த கண்டென்ட்டை படித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி எல்லா கொஷின்ஸ் எல்லா கண்டென்ட்டையுமே படிச்சிடணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. படிச்சுட்டு வந்து திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓவர்வியூ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க அதே மாதிரி ஓவர்வியூ படிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் செகண்டாக படித்த அந்த கண்டென்ட்டு ஞாபகம் இருக்கும். அந்த கண்டென்ட் ஆமாம் இது படித்தோம், இது வந்து இங்கே போகிறாங்கன்னு சொல்லி ஒரு 10 நியூஸஸ் படிக்கிறீங்கன்னா அந்த 10 நியூஸஸ்மே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வரும். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பிடிஎஃபை நீங்கள் ஒரு 3 கிளான்ஸ் ஒரு டைமில் ரீட் பண்ணிட்டீங்க. இதே நீங்கள் வந்து மந்த்லி அண்ட் வீக்லி திருப்பி படிக்கிறப்போ இன்னமும் கண்டென்ட் ஞாபகம் இருக்கும், வேல்யூஸ்மே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல யூஸ்ஃபுல்லான மெத்தட், இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப வந்து டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்னா என்ன சொல்ல வரேன்னா, குவிசஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீக்லி டாப் 60 கொஷின் ஆன்சர்ஸ் குவிசஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த குவிஸ் எடுத்து நான் கண்டென்ட்டே படிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூலையில் கண்டென்ட்டே படிக்கல, ஆனால் ஜூலை மந்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்லி டாப் 60 கொஷின் ஆன்சர்ஸ் குவிசஸ் எடுத்து குவிசஸ் போடுங்க. ஈவன் உங்களுக்கு 0 மார்க்கே வரட்டும் இல்லை மைனஸ் மார்க்கே வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்கன்னா கொஷின்ஸை வந்து ஆனால் அந்த 60 கொஷின்ஸுமே நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த பிறகு என்ன ஆகணும்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒவ்வொரு கொஷினையும் பார்த்து இந்த கொஷின் கேட்டாங்க, நம்ம மைண்டு வந்து இப்படி இருக்கலாம்னு யோசித்தோம், பட் ஆன்சர்ஸ் வந்து இதுதான் ஆன்சர்ஸ் அப்படின்னா அது ஒரு 2 டைம் ரிவைஸ் பண்ணுங்கள்.
மறுபடியும் அதே மாதிரி குவிசஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ரீஅட்டம் கொடுத்து பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக மனப்பாடம் ஆகும். இல்லை ரீஅட்டம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா வீக்லி சிஏ கண்டென்ட் இருக்குள்ளே அந்த பிடிஎஃப் எடுத்து அதில் படித்து பாருங்கள். ஆமாம் இந்த குவிஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிவ்யூ மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் வந்துட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் குவிசஸ் மூலயமா நீங்கள் பேக்வேர்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டடி மெத்தட் அண்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த லாஸ்ட் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ PK10 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.